தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விலங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த விலங்கை கடவுளாகவும் போருக்காகவும் கடவுளின் வாகனமாகவும் பயன்படுத்தப்பட்ட விலங்காகவும் இருக்குது. என்னன்னா யாழி. இந்த யாழி உண்மையாக பொய்யான்னு பல மித்தாலஜிக்கல் ஸ்டோரிகள் இருக்குது. டைனோசரோட படிவங்கள் கிடைச்ச பிறகு தான் டைனோசர் இருக்குது அப்படின்னு எல்லாத்தாலையும் நம்பப்படுது. ஸோ அதே காலகட்டத்தில் வந்தது தான் இந்த யாழி. முதல் இந்த யாழி சிற்பம் யாரால் எந்த மன்னரால் அறிமுகப்படுத்தப்படுதுன்னா தமிழ்நாட்டை பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க பார்த்தீங்களா? அவங்களால பல இடத்துல யாழிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எங்கே உருவாக்கப்படுதுன்னா இந்த மகாபலிபுரத்தில் புலிவாய் குகைன்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்கும். ஸோ அந்த குகையை சுற்றி அப்படியே பல முகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது புலின்னு சொல்லிட்டு பலரால் சொல்லப்பட்டது. பட் ஆராய்ச்சியாளர்களால் அது என்ன சொல்லப்படுதுன்னா யாழி. பல்லவர்களால் முத செதுக்கப்பட்ட யாழியாக சொல்லப்படுது. இது நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களையும் பல இடத்துல யாழிகள் பார்க்கலாம், பல தூண்களிலும் யாழிகள் பார்க்கலாம். பட் மோஸ்ட்டாக இருக்கிற யாழிகள் சிலையை வச்சும் சரி அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கோயில்களில் ஆயிரங்கால் மண்டபம் பல கோயில்கள், அந்த பல கோயிலில் இருக்க எல்லா ஆயிரங்கால் மண்டபத்திலும் இந்த யாழி சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும். இது இல்லாமல் இந்த யாழி யானையே உணவாக எடுத்துக்கோமா. பல யாழி சிற்பங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த யானை யாழியோட காலுக்கு கீழே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய கோயிலான விஜயலை சோழீஸ்வரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்திரையர்களால் கட்டப்பட்ட கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த யாழி சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய பழைய கோயிலாக இருக்குது. ஸோ அதுலேயே செதுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலுமே இந்த யாழி சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. யாழி அப்படிங்கிற ஒரு விலங்கு இல்லைன்னா ஆவா சொல்லப்படுது. ஸோ அந்த யாவை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஆளி. ஆளினா தமிழில் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சிங்க முகத்தை கொண்டு சிங்க உடலை கொண்டு யாழின்னு சொல்லப்படுது. வேற சோழ பாண்டிய பல்லவர்கள் முத்திரைன்னு சொல்லிட்டு எல்லா மன்னர்களையும் எல்லா கோயில்களையும் எப்படி இந்த யாழி சிற்பம் செதுக்கப்படுது. ஸோ கற்பனையாக இருந்தால் ஒருத்தரால் மட்டும்தான் கற்பனை பண்ண முடியும், அவரால் மட்டும் செதுக்க முடியும். சொல்லப்பட்டாலும் எப்படி எல்லா மன்னர்களே இந்த சிலையை செய்கிறாங்க. ஸோ இந்த யாழி உண்மையாக இருக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள்.